வெல்கம் டு ஆல்ஃபா கிளாஸ் ரூம். இன்னைக்கு நம்ம கிளாஸ் ரூம்ல பேராகிராஃப் ரீடிங் படிக்க போறோம், அதுவும் தமிழ்ல. ஓகே, இங்கிலீஷ்ல காம்ப்ரிஹென்ஷன் சொல்லுவாங்க. ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க, அந்த பேராகிராஃப்க்கு கீழே கொஸ்டின் ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு தமிழ்லையும் கொடுப்பாங்க இல்லையா? ஒரு பத்தின்னு சொல்லுவாங்க, பத்தி கொடுப்பாங்க, அதுக்கு கீழே வினாக்கள் கொடுத்துருப்பாங்க. நம்ம அதுக்கு ஆன்சர்ஸ் அந்த பேராகிராஃப்ல இருந்து படிச்சு எழுதுவோம் இல்லையா? அதே மாதிரி நான் இங்க உங்களுக்கு ஒரு பத்தி கொடுத்துருக்கேன், பேராகிராஃப் கொடுத்துருக்கேன். குட்டி பேராகிராஃப் தான். ஓகே, இது வந்து 3rd ஸ்டாண்டர்ட் லெவல்ல இருக்கிறவங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பேராகிராஃபை நீங்க ரீட் பண்ணிட்டு நான் இங்க சைடில் கொஸ்டின்ஸ் கொடுப்பேன், நீங்க ஆன்சர் பண்ண போறீங்க. நம்ம சேர்ந்து ரீட் பண்ணலாமா? பூங்குன்றம் ஓர் அழகான சிற்றூர். அச்சிற்றூரில் பாவையின் தாத்தாவும் பாட்டியும் வாழ்ந்து வந்தனர். பள்ளி விடுமுறை நாளில் அவ்வூருக்கு செல்வது பாவையின் வழக்கம். அன்று அவளுக்கு பள்ளி விடுமுறை. ஆகவே பூங்குன்றத்துக்கு கிளம்பினாள். இவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க. ஒரு 4 சென்டென்ஸ் தான் இந்த பேராகிராஃப்குள்ள கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, பூங்குன்றம் ஓர் அழகான சிற்றூர். சிற்றூர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சின்ன ஊர் அப்படின்னு அர்த்தம். அதான் சிற்றூர். பேரூர் அப்படின்னா பெரிய ஊர் அப்படின்னு அர்த்தம். அப்ப பூங்குன்றம் அப்படிங்கிறது ஒரு அழகான சிற்றூர் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சின்ன ஊர்ல பாவையின் தாத்தாவும் பாட்டியும் வாழ்ந்து வந்தனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப பாவை அப்படிங்கிறது யாருன்னா ஒரு கேர்ளோட நேமு. நீங்க ஒரு வரியும் இதே போல 3 தடவை இல்லை 2 தடவை நீங்க திரும்பவும் வாசிங்க. ஒவ்வொரு தடவையும் வாசிக்கும் போது உங்களுக்கு நிறைய விஷயம் புரிய வரும். நீங்க குட்டி பிள்ளைங்க தானே, திரும்ப திரும்ப வாசிக்கும் போது தான் நிறைய வார்த்தைகளுக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரிய வரும். பாவை அப்படின்னா அது ஒரு கேர்ளோட நேமு. ஸோ தாத்தாவும் பாட்டியும் அந்த ஊர்ல இருந்தாங்க. பள்ளி விடுமுறை நாளில், விடுமுறை அப்படின்னா ஸ்கூல் ஹாலிடே அப்படின்னு அர்த்தம். பள்ளி ஸ்கூல் ஹாலிடே எப்பெல்லாம் விடுறாங்களோ அப்பெல்லாம் பாட்டி தாத்தா வீட்டுக்கு அந்த ஊருக்கு பாவை போவாங்க. அன்று அவளுக்கு பள்ளி விடுமுறை. ஆகவே பூங்குன்றத்துக்கு கிளம்பினாள். ஸோ அன்னைக்கு அவளுக்கு ஸ்கூல் லீவ் விட்டதுனால பாவை பூங்குன்றத்துக்கு போனாங்க இப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம கொஸ்டின் ஆன்சர் படிக்க போறோம். யாரெல்லாம் ரெடியா இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? சிற்றூரின் பெயர். சிற்றூரின் பெயர் என்ன? அந்த ஊருக்கு பெயர் என்னது? இதை ரீட் பண்ணுங்க பார்க்கலாம். பூங்குன்றம். சிற்றூரின் பெயர் பூங்குன்றம், ஒரு அழகான சிற்றூர். பத்தியில் இடம்பெற்றுள்ள ஆண் பாலை எடுத்து எழுதுக. பத்தி அப்படின்னா இந்த பேராகிராஃப், இதை தான் பத்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இடம்பெற்றுள்ள ஆண் பாலை எடுத்து எழுதுக. ஆண் பால் அப்படின்னா ஓர் ஆணை குறிப்பது ஆண் பால். ஒரு மேல்னா ஆண் பால், ஃபீமேல்னா பெண் பால். ஸோ பெண்ணை குறிப்பது பெண் பால். இந்த பத்தியில யார் அந்த மேல் ஆண் பால்? ஒரே ஒருத்தர் தான் இருக்காங்க. யாரு? தாத்தா. தாத்தா ஆண் பால். பெண் பால்னா யாரெல்லாம் வருவாங்க? பாவையும் வருவாங்க, பாட்டியும் வருவாங்க. 3வது கேள்வி படிக்கலாமா? முதல் எழுத்தை மாற்றி புதிய சொல் உருவாக்குக. முதல் எழுத்து ஃபர்ஸ்ட் லெட்டரை மட்டும் மாத்திட்டு ஒரு புதுசா ஒரு சொல் உருவாக்கணும். இங்க பாருங்க, அன்று அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்திருக்காங்க. இதுல முதல் எழுத்து என்னது? அ. இந்த ஆவை எடுத்துட்டு வேற ஒரு லெட்டர் நீங்க போட்டு புதுசா இன்னொரு சொல் உருவாக்க சொல்றாங்க. என்ன எழுத்து போடலாம்? வெரி குட், இன்று. அன்று, இன்று. இன்று போடலாம். ஈ எடுத்துட்டு ஏ போடலாம், என்று. ஓகே, அப்புறம் நன்று, நன்று. ஸோ இந்த மாதிரி நிறைய பொருள் தரக்கூடிய சொற்களை நீங்க உருவாக்கலாம். 4வது கேள்வி பாருங்க, சரியா தவறா, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொடுத்திருக்காங்க. பள்ளி விடுமுறை நாளில் பாவை மாமா வீட்டிற்கு கிளம்பினாள். ஸ்கூல் லீவ் விட்ட உடனேயும் பாவை மாமா வீட்டுக்கு போவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஸ்கூல் லீவ் விட்டா பாவை எங்க போனாங்க? தாத்தா பாட்டி வீட்டுக்கு தானே போனாங்க. அப்ப இது ட்ரூவா ஃபால்ஸா? இது தவறு. இதே போல நீங்க நிறைய வீடியோஸை ரீடிங் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ நீங்களும் தமிழ் ரீடிங்கை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நன்றி குழந்தைகளே.